நீ யார் என்று காட்டிக்கொள்ள வேண்டாத ஒரு விடுதலையை தருகிற போது நீ எப்படி இருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய உண்மையான நீ. எல்லாரும் இருக்கிறப்போ நான் ரொம்ப டீசெண்டா ரொம்ப மரியாதையா நான் நடந்துக்கிறேன்னா நான் நல்லவன் அர்த்தம் கிடையாது. யாருமே இல்லாத போது நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதுதான் நான். இணையம் அளித்திருக்கிற கட்டற்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற அத்தனை பேரும் இளைஞர்கள் தான், படித்தவர்கள் தான். என்றால் வினுப்பிரியாவுக்கு என்ன நடந்தது? வினுப்பிரியா பேஸ்புக்ல போட்டோ போட்டா, இது பெரிய தப்பா? எவனோ ஒருத்த உன்னை பிடிச்சிருக்குன்னா இவன் பதிலுக்கு நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இவன் என்ன சொன்னாலும் தெரியாது. அப்புறம் சொன்னா எனக்கு பிடிக்கல, அதற்கான சுதந்திரம் அவளுக்கு இல்லையா? உடனே வினுப்பிரியாவினுடைய முகத்தையும் யாரோ ஒருவருடைய உடலையும் இணைத்து மார்பிங் பண்ணி வினுப்பிரியாவினுடைய அப்பாவுக்கே அனுப்பித்தானே ஒருவன். அவன் படித்தவன் தான், அவன் இந்த சமூகத்தில் நடக்கிற இளைஞன் தான். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போச்சு. அது அந்த கதையை விட்டுருங்க. ஆனா அந்த இளைஞன் இப்படி பண்ணிருப்பான்னு அவனோட அப்பா அம்மா நம்பியிருப்பாங்களா? என் பையன் நான் இப்படி பண்ணா, எங்க ரமேஷ் இப்பெல்லாம் பண்ணவே மாட்டான். சேர்க்க சரியில்லையே தவிர அந்த கூட ஒண்ணு வருது பாருங்க, கூட ஒண்ணு வருது, அதாலதான் இவன் கெட்டு போறானே தவிர இவன் அப்படி கிடையாது என்றுதான் எல்லா அம்மாக்களும் அப்பாக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் மனசுக்குள் இருக்கிற வக்ரம் ஏன் வந்தது என்றால் அடிப்படை ஒன்றுதான் நண்பர்களே, பெண்களை மதிக்க வேண்டும் என்கின்ற அறம் அந்த வீட்டில் இல்லை. வீட்டில் அந்த அறம் இல்லாத போது வீதியில் வந்து நடக்கிற இளைஞனுக்கும் அந்த அறம் இருக்காது. எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பது அறமாக ஆதி தர்மமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் வளருகிற இளைஞர்கள் இணையத்தில் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். சமூகத்தினுடைய அறம் எல்லா துறைகளிலும் பிழைப்பட்டு நிற்பதை பார்த்து பார்த்து கொதித்து போய் கோபம் கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறையில் அதன் தலைவாசலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் யாரையும் திட்ட தயங்குவதில்லை. சினிமா நடிகர்களை திட்டுகிறோம், அரசியல்வாதிகளை திட்டுகிறோம், அதிகாரிகளை திட்டுகிறோம், ஊடகங்களை திட்டுகிறோம், எல்லாவற்றையும் திட்டுகிறோம். ஆனால் விசாரிக்கப்பட வேண்டியது நம் வீடுகளில் இருந்த அறத்தை நாம் ஏன் காவு கொடுத்தோம் என்பதுதான் முதல் விசாரணை. நீ பொய் சொல்லாம இருக்கணும்டா, அதுதான் முக்கியம் என்று சொல்லுவதை நிறுத்தி நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்டா, என்ன பண்ணியாவது நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடு என்று எப்போது நம் வீடுகளில் சொல்ல ஆரம்பித்தோமோ, அடுத்தவனுடைய பொருளை எடுக்காதே என்று சொல்லுவதை நிறுத்திவிட்டு நீ பாட்டு போட்டிலையும் டான்ஸ் போட்டிலையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி அமெரிக்காவுக்கு போனாதான் என் மனசு குளிரும் என்று எப்போது சொல்ல ஆரம்பித்தோமோ, நீ சாப்பாட்டை இறைக்கிறியோ என்ன பண்றியோ எனக்கு கவலை கிடையாது, நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியம் என்று எப்போது சொல்ல ஆரம்பித்தோமோ, வெற்றிதான் முக்கியம், அதை தேடி போகிற பாதையை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று வீடுகளில் எப்போது நாம் சொல்ல ஆரம்பித்தோமோ அன்றைக்குத்தான் இந்த சமூகத்தினுடைய அறம் பிழைப்பட ஆரம்பித்தது. எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்க வீட்டுக்கு போனோட 2 நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஏதோ ஒரு அறம் இருந்திருக்கிறது. அந்த ஒரு அறத்தை மீட்டெடுத்தாலே சமூகத்தினுடைய அறம் திரும்ப மீட்டு எடுக்கப்படும். ஏனென்றால் இந்த மண்ணினுடைய மிக மகத்தான புத்திசாலி என்று நான் மதிக்கிற வள்ளுவன் சொன்னான், இல்லறம் என்ற துறையிலே வைத்து சொன்னான், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னான். அந்த அன்பு இல்வாழ்க்கையினுடைய பண்பு, அந்த அறம் அதுதான் இல்வாழ்க்கையினுடைய பயன். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், 1000 விஷயம் இருக்கு. ஆனா வள்ளுவன் சொன்னான் அறம் இருக்கணும் ஒரு வீடு சந்தோஷமா இருக்கணும்னா. அந்த அறத்தை நம் வீடுகளுக்கு திரும்ப கொண்டு வந்து எடுத்தால், மீட்டெடுத்தால் சமூகத்தினுடைய குறைபாடுகள் நீங்கும் என்கின்ற என்னுடைய நம்பிக்கையை கற்றறிந்த இந்த அவையின் முன் வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன்.